தூத்துக்குடி விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் புதிய முனையம் கட்டுமான பணிகளை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி ஆய்வு செய்தார். 227 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 17,341 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிதாக முனையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தரைத்தளம், நடுத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் அமையவுள்ள இந்த புதிய முனையத்தில் புறப்பாடு பகுதியில் 4 வாயில்களும், 21 பயணியர் செக் இன் கவுண்டர்களும், 3 ஏரோ பிரிட்ஜுகளும், 2 கன்வேயர் பெல்ட்டுகளும், ஒரே நேரத்தில் 5 விமானங்கள் நிறுத்தும் வகையிலான வசதிகளும் செய்யப்படுகின்றன. பயணிகள் வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகள், விஐபி அறைகள், லிஃப்ட் வசதி என புதிய அதிநவீன வசதிகளுடன் புதிய முனையம் அமைக்கப்படுகிறது. 4 நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பசுமை கட்டமாக அமைக்கப்பட்டு வரும் புதிய முனையத்தில் சூரிய ஒளி மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளது. 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3115 மீட்டர் நீளத்திற்கு விமான ஓடுதளம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் இந்த புதிய முனையத்தால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை திருமதி கனிமொழி நேற்று ஆய்வு செய்தார். பணிகள் எப்போது நிறைவடையும் என்று கேட்டறிந்தவர் மரக்கன்று நடும் விழாவை தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.